கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனின் மகத்துவமான பிரகடனத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கு தேவன் தம்முடைய மக்களை தனிப்பட்ட உறவுடன் நேசிக்கிறார் மற்றும் அவர்களை தன்னுடைய சொந்தத்துவமாக வைத்துக் கொள்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார். இன்றைய வசனத்தில் என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் தம்முடைய மக்களை சம்பத்து, அதாவது சொத்துக்கள் அல்லது பொக்கிஷம் என்று அழைக்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒரு மதிப்புமிக்க பொருளாக கருதுகிறார். உலகியலான பொருள் போல அல்ல, ஆனால் உறவிலும் பாதுகாவலிலும் தன்னுடையவை என காண்கிறார். இங்கு நான் சேர்க்கும் நாளிலே என்று கூறியிருப்பது தண்டனையின் நாளாகவும் நீதியின் நாளாகவும் விளக்கப்படலாம். அந்த நாளில் தேவன் தம்முடைய மக்களை உலகத்திலிருந்து தனியாக பிரித்து கொள்வார். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது என்று கூறுவதை யாத்திராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை அவருடைய சம்பத்தாக அங்கீகரிக்கிறார். அவருடைய சொந்த சம்பத்து நாம் என்று கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நாம் அனுதினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறோமா? இங்கே தான் நமக்கு ஒரு கேள்விக்குறி. சிந்தியுங்கள். அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டுமே அவருடைய பிள்ளையாய் அவருடைய சம்பத்தாய் இருப்போம். இதை ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்று சங்கீதம் 135:4 வாசிக்கிறோம். நம்மை அவர் தமக்காகவும் தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு ஒரு சந்தோஷம். யோசிச்சு பாருங்க. எனவே இன்றே அவரது பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எத்தனை அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் பாருங்க. இது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். இந்த சத்திய வேத வசனத்தின்படி நாம் அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்க அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? அடுத்ததாக, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று உறுதி அளிக்கிறார். இது தேவனுடைய அன்பின் உச்சத்தை சுட்டி காட்டுகிறது. ஒரு தந்தை தனது மகனை நேசிக்கும் அளவுக்கு அதே போல தேவன்
தம்முடைய மக்களை நேசிக்கிறார். இது ஒரே நேரத்தில் பரிபூர்ணமான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வெளிப்படுத்துகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதம் 103:13 வாசிக்கிறோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று நீதிமொழிகள் 3:12 வாசிக்கிறோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற சங்கீதக்காரனின் விசுவாச அறிக்கையை மறந்து விடாமல் நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய சொந்த சம்பத்தாக ஏற்றுக்கொண்டு சொந்த குமாரனைப் போல குமாரத்தியைப் போல நம்மையும் கடாட்சிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது, நாம் தெய்வீக சொத்து. தேவன் தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் மதித்து அவர்களை தன்னுடைய பொக்கிஷமாக கருதுகிறார். இரண்டாவது, நீதியின் நாள். அந்த நாளில் தேவன் தம்முடைய மக்களை அன்போடு பாதுகாப்பார். அவர் தம்முடைய ஜனங்களை தனியாக பிரித்து கொண்டு அவர்களுக்கு மீட்சியை அளிப்பார். மூன்றாவது, அன்பின் உறவு. தந்தை மகன் உறவு போல தேவன் தம்முடைய மக்களை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கடாட்சித்து பராமரிப்பார். இது ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் உறவை குறிக்கிறது. இன்றைய தியான வசனம் தேவனின் அன்பு, பாதுகாப்பு, தேர்வு ஆகியவற்றை எடுத்து காட்டுகின்றன. தேவன் தம்முடைய மக்களை அன்போடு கடாட்சிக்கிறார். அவர் அவர்களை விசேஷமாக தேர்ந்தெடுக்கிறார். அவர் அவர்களுக்கு பாதுகாப்பான தலையாயவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய சொந்தத்துவமாய் இருப்பதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தேவனின் மக்களாக இருக்கிறோம் என்பதால் நாம் விசேஷமானவர்கள். தேவன் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார், மேலும் சுதந்திரம் அளிப்பார். நம் வாழ்வின் எல்லா நாளிலும் இன்றைய தியான வசனத்தை நினைவு கூர்ந்து அவருடைய மகத்துவத்தை வாழ்த்துவோம். அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவரே நம்மை அவருடைய சொந்த சம்பத்தாக ஏற்றுக்கொண்டு சொந்த பிள்ளைகளாக கடாட்சித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.